தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நேற்று நடைபெற்ற முக்கிய அமர்வில் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தலைமையிலான அரசின் நம்பிக்கை தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்றத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக 144 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். எதிராக 22 உறுப்பினர்கள் வாக்களித்ததுடன் 5 உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் விலகினர். இந்த வாக்கெடுப்பின் மூலம் புதிய அரசு சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை உறுதிப்படுத்தியுள்ளது. வாக்கெடுப்பிற்கு முன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அரசு மீதான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சியான திமுக உறுப்பினர்கள் அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஆதரவாக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி சில அதிமுக உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். இதனால் சட்டமன்றத்தில் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டது. வெற்றிக்கு பின்னால் பேசிய முதலமைச்சர் விஜய் மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் வெளிப்படையான மற்றும் பொறுப்பான ஆட்சி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக முன்னேற்றத்திற்காக மக்கள் நலத்திட்டங்களை விரைவில் செயற்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றியால் தமிழ்நாட்டின் புதிய அரசியல் சூழலில் விஜய் தலைமையிலான அரசு தனது ஆட்சியை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் மாநில அரசியல் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாகவும் இது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் என்ன சட்டத்திட்டங்களை மக்கள் உதவிகளையும் நடைமுறைப்படுத்த உள்ளார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், பல்வேறுபட்ட கட்சிகள் மக்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை முன்வைத்து தங்கள் வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாக்கு எவ்வாறு நிறைவேறப் போகின்றது என்று தமிழக மக்களே எதிர்பார்த்திருக்கின்றார்கள். நன்றி. தொடர்ந்து இது போன்ற தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள v.திலக்ஷன யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.